ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. வாரம் நமக்கு ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்தில் நமக்கு என்ன கலர் ஃபேவராக இருக்கும், இது சுகர்நாடி முறையில், அதே மாதிரி நமக்கு எந்த தெய்வம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார ராசி பலன்கள் இப்போது 5/8/2025 11/8/2025 வரை நடக்கக்கூடிய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுனத்தில் சுக்கிரன் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், விருச்சகத்தில் சந்திரன் 2 நாள் இருப்பார், அப்புறம் மாறிடுவார், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த வாரத்தில் என்னெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு கேட்டால் 5/8/2025 அன்னைக்கு ஏகாதேசி, கரிநாள், தனிய நாள். 6/8/2025 அன்னைக்கு பிரதோஷம், 6ஆம் தேதி பிரதோஷம். 8/8/2025 வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா எல்லாரும் கும்பிட வேண்டிய ஒரு விஷயம். அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு பெண்களுக்கு மங்கள பொருட்கள், அஷ்ட மங்கள பொருட்கள் நிறைய இருக்குது, தாராளமாக தானம் கொடுக்கலாம். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அந்த வருஷம் பூரா வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் போகலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் கும்பிட முடியலனாலும் பக்கத்து வீட்டில் போய் எங்கேயாவது போய் சாமி கும்பிட்டு வரலாம். 9/8/2025 ஆவணி அவிட்டம். இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சில அவிட்டம் நட்சத்திரத்தன்னைக்கு காயத்ரி ஜபம், மந்திரங்களில் கிருஷ்ணன் நான் காயத்ரின்னு சொல்கிறாரு. காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல நம்மளுடைய பிரபஞ்சத்தோடு நம்ம இணைஞ்சிக்கிறோம், அது சொல்லலாம். 10/8/2025 அன்னைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணுறது விசேஷம். இப்போது 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு 8 திக்கும் புகழ் பெறக்கூடிய ஒரு ஆசை படைத்தவர்கள் மேசராசிக்காரங்க. ஆற்றலும் ஆனந்தமும் உண்டு. அதாவது சில பேருக்கு ஆற்றல் இருக்காது, ஆனால் ஆனந்தம் இருக்கும். ஆனால் இந்த வாரம் முழுவதும் ஆற்றலும் ஆனந்தமும் உண்டு. போட்டிகள் பொறாமைகள் குறையும். பேச்சில் தன்னம்பிக்கை அமையும். படிப்பில் சாதனை அமையும். கட்டுமானம், கட்டடப் பணிகள், வாகன பராமரிப்பு கவனம், இன்சூரன்ஸ் போட வேண்டிய செலவுகள் இதெல்லாம் இருக்கும். மைந்தர்களின் கல்வியிலும் தேக நலனிலும் அக்கறை தேவை. வழக்குகள் சாதகமாக இருக்கிறது. பிணி கடன் குறையக்கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அமையும். நாள்பட்ட நோய், அது கொஞ்சம் யாருக்காவது இருந்ததுன்னா, ஸ்கின் டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சரியான மருத்துவர் அணுகக்கூடிய, சரியான மருத்துவர் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அது. குலதெய்வ அருள் பூரணமாக உண்டு. எதிர்நோக்கிய விஷயங்கள் யாவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. பணியில் மெத்தனம் வேண்டாம். செய்தொழிலில் லாபம் நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. இந்த வாரம் என்ன கலர் சொல்கிறாங்கன்னா தந்த கலர்னு சொல்கிறாங்க. டஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வெள்ளையும் இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்கு வெள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய கலர். சமயபுரம் மாரியம்மன் அதிர்ஷ்ட தெய்வமாக வந்திருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார். ரிஷபராசிக்காரங்களுக்கு நுண் புலமை ஒன்றே ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறான். நுண் புலமை என்னென்ன, புலமையே பெரிய விஷயம். புலமைன்னா என்னென்ன, சில பேர் சொல்லுவாங்க புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண் புலமை, அதாவது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ நுண் புலமை வெற்றி பெறுவதற்கான வழி. செயலும் மனமும் ஊக்கம் தரும். ஈடுபாடும், மிகவும் ஒரு தொழிலில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த வாரம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும். உடன் பிறந்தோரின் உதவி தேவைப்படும். படிப்பில் கவனமின்மை, கண்டிப்பாக கவனம் தேவை. ஏன்னா படிப்பில் கவனமின்மை நிறைய வருது, அதாவது கேர்லெஸ் இன் எஜுகேஷன். சொத்துக்கள் பயணம் மிகச்சிறப்பாக இருக்கும். கடன் நோய் பகை 3ம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல விஷயம் அது. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கூட்டு வியாபாரம் பரவாயில்லை. பெரியோர்களின் ஆசி மனோதைரியம் கொடுக்கும். உண்மையாகவே இது ஒரு பெரிய விஷயங்க. பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது நமக்கு அது பெரிய சொத்துக்கு மேலே. இப்போ நீங்கள் ஒரு 50 கோடி சொத்து வச்சுருக்கீங்கன்னா அதை விட பெருசு என்னங்கன்னா பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம், அது கிடைக்க வாய்ப்புண்டு. ஊதிய உயர்வு, தொழில் விருத்தி, பங்கு சந்தைகளில் சிறிய லாபம் இதெல்லாம் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு கலர், அதிர்ஷ்ட கலர் ப்ரௌன் கலர். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் பாராட்டும் மனநிறைவும் தரும். சொல்லில் கனிவும் பணப்புழக்கமும் வரும். எப்படி வார்த்தை பாருங்கள், சொல்லில் கனிவும் பணப்புழக்கமும் உண்டாகும். தேக நலம் உண்டு. கருத்துக்கும் அந்தஸ்துக்கும் மரியாதை கிடைக்கும். போட்டி பந்தயம் சாதனைகளில் நல்ல பிரியம் ஏற்படும். கல்வியில் பெருமையும் சொத்துக்களில் சேர்க்கையும் மிகச்சிறப்பாக உண்டு.
மைந்தர்களால் லாபம் ஏற்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து பசங்க இன்னும் வரல, வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி. பகைவர் கவனம் வேண்டும். பகைவர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனம். நோய் கடன் மெத்தனம் வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒத்துழைப்பும் உண்டாகும். கூட்டு வியாபாரம் பரவாயில்லை. கிராம தேவதையின் வழிபாடு மிகச்சிறப்பு இருக்கும். பொன்னான நேரம் கூடி வரும் நேரம், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பாட்டு கூட இருக்குது, பொண்ணு விளையிற பூமி, அந்த மாதிரிலாம் நிறைய. அந்த பொன்னான நேரம் கூடி வரும். பதவியில் சாதனை உண்டு. தொழிலில் அபிவிருத்தி அமையும். பயணம் லாபகரமாக அமையும். சுப விழா சுப காரியங்களில் சுப செலவுகள் வரலாம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட தேவதை அருள்மிகு கிருஷ்ண பகவான். கடகராசி அன்பர்களுக்கு குலப்பெரியோர்களின் ஆசி, மனசாந்தம். குலப்பெரியோர்களின் ஆசி, மனசாந்தம் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். செயலில் துணிவு உண்டாகும். பணப்பழக்கம் பரவாயில்லை. போட்டி பந்தயங்களில் சாதனை உண்டு. போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய வாய்ப்புண்டு. கல்வி பயணம் அமையும். பொன் ஆபரணம் சேரும். கடன்கள் குறையும். நோய் நீங்கும். வழக்குகள் சாதகமாகும். குடும்பத்தில் குதூகலம் அமையும். மிக நோயின் தீவிரம் குறைந்து மருந்தின் தீவிரம் அதிகமாகக்கூடிய வாரம் இது. வேலை வாய்ப்பு யோகம் கொடுக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டு. பணியில் பணிச்சுமையில் குறையும். டென்ஷன், சில பேர் சொல்லுவாங்க ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி சார், அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்குகள் முதலீடுகள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அஜந்தா கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜந்தா கலர் ரொம்ப இதாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு பத்ரகாளி அம்மன். சிம்மராசி என்பர்களுக்கு பஞ்சபுராணம் கேட்டால் மனபாரம் குறையுங்கிறான். அது என்னப்பா பஞ்சபுராணம் அப்படிங்கிறது? ஒரு வாக்கு. 5 புராணங்கள் இருக்குது, பெரிய பெரிய புராணங்கள். அந்த புராணங்கள் கேட்டால் மனபாரம் குறையுமாமா. வாக்கில் கனிவு ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். போட்டிகள் ஜெயம் தரக்கூடும். உடன்பிறப்பால் பெருமை தரும். சொத்துக்கள் சேர்க்கை கிடைக்கும். புதுசாக ஒரு சொத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மைந்தர்களின் கல்வியில் சந்தோஷம் கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். நோய் உபத்திரம் குறையும். குடும்பத்தில் சச்சரவுகள் வந்து போய்விடும். பொன்னான அதிர்ஷ்டம் நாடி வரும். எடுக்கும் தீர்மானம் முடிவுக்கு வரும். ஆன்மீக பயணம் உண்டாகும். பணி உயர்வு. விருப்ப இடமாறுதல். என்ன வார்த்தை பாருங்கள், விருப்ப இடமாறுதல். இப்போ மதுரை கிடச்சிச்சின்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அந்த மாதிரி அந்த சொந்த ஊருக்கு கிடைக்கக்கூடிய விருப்ப இடம் மாறுதல் உண்டு. அதிர்ஷ்டம் நாடி வரும். பணிச்சுமை குறையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. எதிர்பாராத செலவுகள் வரலாம். நீங்கள் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு கலர். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. தேவதை நந்தியம்பெருமானை வணங்குவது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமானை வணங்குவது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் திருப்தி, மன அமைதி கொடுக்கும். தேகத்தில் உற்சாகம் பிறக்கும். மனதில் ஊக்கம் உண்டு. தன லாபம் உண்டாகும். கருத்துக்கு பாராட்டு கிடைக்கும். படிப்பில் பெருமையும் சொத்துக்களும் சேர்க்கையும். மைந்தர்களின் கல்வி தேக நலம் நன்றாக இருக்கும். பகைவர் பணியும் நிலை ஏற்படும். பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பு. நோய் கடன் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நோயில் பெரிய தொந்தரவுகள் இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். தொழிலில் நட்பும் பணியில் பாராட்டும் கிடைக்கும். அருமையான வாரம். அப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவதை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு இறைவன் கருணை ஒன்றே பரிசு. அப்படி என்ன வார்த்தை பாருங்கள், இறைவனுடைய கருணை. தெய்வத்தை தவிர வேறு எதையும் நாங்கள் நம்புறதில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை சொன்னது யார் தெரியுமா? தெய்வத்தின் கருணை ஒன்றே பரிசு என்று சொன்னவர் மாணிக்க வாசகர். இந்த துளாராசிக்காரங்க இந்த வாரம் முழுவதும் மாணிக்க வாசகர் தியானம், அதெல்லாம் நல்லது. திடமான தேகம், இனிமையான பேச்சு, அருமையான பொன்மணியும் உண்டாகும். பந்தம் வெகுமதி அமையும். உடம்போட வெயிட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஊக்கம் உண்டாகும். கட்டுமானம் வாகனம் கல்வி வாகனம் நன்றாக இருக்கும். மைந்தர்களின் தேக நலம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா சரியாயிடும். நோய் பகை குறையும். வழக்குகள் சாதகமாக இருக்கும். குடும்ப நிர்வாகம் நன்றாக இருக்கும். கூட்டு வியாபாரம் நன்மை பயக்கும். பெரியோர்களின் ஆசியும் தன்னம்பிக்கையும் தரும். வியாபாரம் லாபகரமாக அமையும். தங்கள் சம்பாதித்த தொகையில் சிறு தொகை தானமாக செய்வீர்கள். ஆன்மீக பயணம் புத்துணர்வு. எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதிர்ஷ்ட எண் 8. நிறம் பச்சை. தேவதை ராமநாத சுவாமி. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்பது தமிழ் மறையோர். என்ன வார்த்தை பாருங்க, முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்பது தமிழ் மறை.
இவர்கள் சொல்லில் வளமே நல்லது. இந்த வாரம் முழுவதும் நல்லா அழகாக பேசுவீங்க. வார்த்தையால் வாடிக்கையாளர்கள் அதிகமாகும். நீங்கள் எடுக்கும் தீர்மானம் மதிப்பு வேண்டும். உடன் பிறந்தவர்கள் உதவி வேண்டும். அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். கல்வியில் அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. பகைவர் பணியும் வாய்ப்புண்டு. கடன்கள் பிணி குறையும். குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும். கோவில் வழிபாடு மனநிறைவு கொடுக்கும். போட்டி பொறாமைகளில் குறையும். பணியில் பண அழுத்தம் மன அழுத்தம் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் அபிவிருத்தி உண்டு. பயணம் லாபகரமாக அமையும். சுப விழாக்கள் சுபகாரியங்கள் கோவில் திருப்பணிகள் என்று பல விஷயங்கள் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட தெய்வம் மயில் வாகனன். மயில் வாகனன்னா உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களுக்கு பாராட்டு என்பது செயற்கரிய செயல் புரிவோருக்கு அப்படின்னா, பாராட்டு என்பது செயற்கரிய செயல் புரிவோருக்கு. பாராட்டு யாருக்கு அப்படின்னு, யாருக்கு கிடைக்கும் பாராட்டு? எல்லாரும் சோறாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டு இல்லை. வித்தியாசமான ஒரு சோறாக்குறவங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் வித்தியாசமாக செஞ்சு பார்த்தோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வித்தியாசமாக செய்கிறவங்களுக்கு தான் பாராட்டு கிடைக்கும். அதை புரிந்த நீங்கள் பொன் ஆபரணம் சேரும் வாரம் இது. தனலாபம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் மதிப்பு கொடுக்கும். செய்திகள் பாராட்டு கிடைக்கும். படிப்பில் ஈடுபாடு உண்டாகும். மைந்தர்களின் மீது அக்கறை செலுத்துவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் தேவையான என்ன சொல்கிறது பரிசு பொருள்கள் வாங்கி தருவீர்கள். கடன் நோய் பகை விலகும். இல்லறம் இனிமையாக இருக்கும். அருமையாக அமையும். கூட்டு வியாபாரம் பரவாயில்லை. கிராம தேவதை வழிபாடு சிறப்பு தரும். நலம் கொடுக்கும் நற்சொல் நாராயணா என்ற திருநாமத்தை சொல்வது சிறப்பு. தொழிலில் சாதனை அமையும். பணியில் பணி அழுத்தம் குறையும். தொழில் பயணம் மிகச் சிறப்பாக இருக்கும். சுற்றுலா குதூகலம் கொடுக்கும். பங்குகள் முதலீடு ஊக்கம் கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட தெய்வதை நாராயணன். அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பூ. மகர ராசி அன்பர்களுக்கு கற்பதில் ஆர்வம் இருக்கும். கடலையே அடக்கும் துணிவு படைத்தவர்கள். கடலை அடக்கும் துணிவு படைத்தவர்கள் அப்படின்னா, கடல் அடக்கின மகர ராசிக்காரனை காமின்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குங்கிறத ஒரு உவமை அணியாக சொல்லப்படுது. கல்வி பயணம் உண்டாகும். எதிர்பாராத யோகம் அமையும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படும். போட்டிகள் விவேகம் வேண்டும். படிப்பில் ஆர்வம் உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். மைந்தர்களின் மீது கல்வி தேக நலம் பேணல் வேண்டும். நோய் கடன் பகை இவையெல்லாம் விலகிவிடும். குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் வரலாம். அதை சமாளிக்கும் திறமையும் இறைவன் கொடுப்பார். பெரியோர்கள் வாழ்த்து தன்னம்பிக்கை கொடுக்கும். தொழிலில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். பதவியில் விவேகம் வேண்டும். எதிர்பார்த்த விஷயங்கள் ஆக்கமுடன் நடக்கும். செய்யும் தொழிலில் லாபம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தில் சுப செலவுகள் வரலாம். கோயிலுக்கு எதாவது செய்யலாம், அந்த மாதிரி எதாவது இருக்கலாம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா கலர், வைலட் கலர்னு சொல்லணும், அதுதான். அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பணசாமி. கும்பராசி அன்பர்களுக்கு உதவி வரைத்தன்று உதவி உதவி அப்படிங்கிறது திருக்குறள். உதவி வரைத்தன்று உதவி உதவி என்பது திருக்குறள். தனது சொல்லில் ஊக்கமும் செயலிலும் ஆக்கம் கொண்டு மிகச் சிறப்பாக செயல்படுவார்கள். உடன் பிறப்புகளின் உதவியும் துணையும் உண்டு. போட்டிகளில் விவேகம் இருக்கும். சொத்துக்கள் சேரும் வாய்ப்புண்டு. படிப்பில் பாராட்டும் அமையும். பூர்வீக சொத்துக்களும் மைந்தர்களின் கல்வியும் உற்சாகம் கொடுக்கும். பகைவர் கவனம் தேவை. குடும்பத்தில் குறைகள் வந்து போகும். நாள்பட்ட பிணி விலகும். தெய்வ அருள் உண்டாகும். நேர்காணல் யோகம் அமையும். செய்யும் செயல் மதிப்பு கொடுக்கும். தொழிலில் சாதனை உண்டு. வியாபாரம் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பவள கலர், கோரல் கலர். தேவதை வராகர். வராகர் கும்புறது, வராகர் தெய்வம் தெரியும் உங்களுக்கு, பெருமாளுடைய ஒரு அவதாரம். மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் பக்தி ஏற்படும். தொழிலில் விருத்தி ஏற்படும். அரிய சாதனையாளர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். வாக்குபலம் உண்டாகும். தேகபலம் மனோபலம் உண்டு. பொன்னும் பொருளும் சேரும். கல்வி பயணம் உற்சாகம் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். போட்டி பொறாமைகள் குறையும். தகவல்கள் நல்லபடியாக கிடைக்கும். பகைவர் பணியும் வாய்ப்புண்டு. குடும்பத்தில் உள்ளோர்களின் மனநிறைவு ஏற்படும். நாள்பட்ட வியாதி, கூட்டு தொழில் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குலதேவதை வழிபாடு மனதிற்கு உற்சாகம் தரும். தொழிலில் சாதனை உண்டு. எதிர்பார்த்த இடமாறுதல் உண்டு. ஆன்மீக பயணம் உண்டு. லாபமும் உண்டு, வரவும் உண்டு. சில பேருக்கு லாபம் கிடைக்கும். எங்கேயா காசு அப்படின்னா பூரா காசும் காணும் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் எங்கே போச்சுன்னே தெரியல, என்னமோ தெரியலங்க, வியாபாரத்தில் நல்ல வளம் வருது, நல்ல வரவு வருது, ஆனால் காணுங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாபம் உண்டு, வரவும் உண்டு. வீட்டில் கொண்டே வைக்கலாம் பீரோவில், அந்த மாதிரி அமௌண்ட்லாம் கிடைக்கும். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். மீனராசிக்கு இந்த வாரத்தில்
மிகச் சிறப்பான நல்ல பலன்கள் இருக்கிறது. வணங்கும் தெய்வம் அருள்மிகு வெங்கடாச்சலபதி ஏழுமலை வாசனை வணங்கிக் கொள்வது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை இரண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதிர்ஷ்ட எண் 2. ஸோ இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் சுகர்நாடி முறையில் பொறுமையாக எடுத்து நிதானமாக எழுதி சொல்லப்பட்ட ராசி பலன்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வார ராசி பலன்கள் தினமும் 1 நிமிட ராசி பலன்கள். ஏன்னா டெய்லி காலையில் வேலைக்கு போகிறோம், ராசி பலன் ஒரு 30 நிமிஷம் உட்காந்து கேட்க முடியாது. அதனால் 1 நிமிஷம் வார ராசி பலன்கள், 1 நிமிட ராசி பலன்கள், தினமும் பஞ்சாங்க குறிப்புகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் ஏகாதசி இருக்குது, இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் நவமி திதி இருக்குது, இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் பிரதோஷம் வருது, இவ்வளோ நேரத்தில் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நல்ல நேரம் இதெல்லாம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிரும். அதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நங்கநல்லூர் மற்றும் கோவை. நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரில் வாங்கிக்கலாம். வாழ்த்துக்கள், வணக்கம்.